அன்பு நேயர்களே, ஜேவிபி அரசின் முன்னாள் சபாநாயகர் அசோகா ரன்பெலா மிகப்பெரிய இரண்டாம் சர்ச்சையில் மாட்ட இருக்கின்றார். எப்படி? ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அங்கியை அணிந்து 2-3 நாள் வண்டியை ஓட்டினவர், தான் ஒரு PhD என்று சொல்லிக்கிட்டு வந்தவர், தான் PhD இல்லை என்று சொல்லி நிறுவனம் ஆகி 1 வருஷமும் கடந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை ஒரு கார் ஆக்சிடென்ட் மூலமாக மிகப்பெரிய சர்ச்சையும் சிங்கள ஊடகங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக தொடர்ந்து வருகின்றது. என்னவாம்? அவர் சாராயம் குடிச்சிட்டு மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டி வந்தார். அரசாங்கம் அவரை காப்பாற்றி விட்டது. 1 நாள் கடந்துதான் அவர் டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. போலீஸும் அதுக்கு உறுதுணை என்றுதான் எல்லா ஊடகங்களும் கிளி என்று கிளிக்கிறாங்க. நாம என்னத்தை சொல்ல? இலங்கையின் முன்னாள் சபாநாயகரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோகா ரன்பெலா டிசம்பர் 11 வியாழக்கிழமை, கடந்த வியாழக்கிழமை அன்று ஒரு கடுமையான சாலை விபத்தில் சிக்கினார். பின்னர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் விபத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். அதாவது இது சரியான சொன்ன போல போலீஸ் லோ கீழே அதாவது டேஞ்சர் டிரைவிங் அண்ட் ட்ரங்கின் டிரைவர், இது 2 தான் அவருக்கு போடணும் செக்ஷன். என்ன போட்டாங்கன்னா பார்க்கல, ஆனால் அவருக்கு டேஞ்சர் டிரைவிங் தான் போட்டீங்களாம் கேள்வி. அவர் இல்லை, அவர் அவர் மது போதையுடன் ஓட்டிருக்கின்றார். ட்ரங்கன் டிரைவர் அவர் தான் வரணுவார். அவர் குடிபோதையில் இருந்தாரா என்பதை கண்டறிய மருத்துவ அறிக்கையை போலீசார் கோரியிருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்பகால அரச ஊடக அறிக்கைகள் சமூக ஊடகங்களில் அவர் குடிபோதையில் இருக்கவில்லை என்று சொல்லிவாராக. குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக NPP நாடாளுமன்ற உறுப்பினரை பரிசோதிப்பது தாமதம் ஏற்பட்டதாக போலீசார் கேள்வி எழுப்பினர். அவரது கார் மோதிய விபத்தில் பெண் மற்றும் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். முன்னாள் சபாநாயகர் அசோகா ரன்பெலா ஓட்டிய வாகனம் மோதிய விபத்தில் காயமடைந்த ஒரு குழந்தை மற்றும் அவரது பாட்டி இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரத்தில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பாரபட்சமற்ற தன்மை குறித்து குடும்பத்தினர் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். முகத்தில் காயமடைந்த குழந்தையின் தாயார் நேற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கின்றார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு 1 நாளில் அதுல வில்லங்க நிறைய இருக்குது, நமக்கு வேண்டாங்க. இந்த விபத்து வியாழக்கிழமை மாலை 7:30 மணி அளவில் டெனிமுல்லா பகுதியில் நடந்தது. அங்கு முன்னாள் சபாநாயகர் ரன்பெலாவின் வாகனம் மோட்டார் சைக்கிள் மற்றும் காருடன் மோதிருக்கின்றது. ஒரு மோட்டார் சைக்கிளும் கார்லையும் ட்ரங்கன் டிரைவர், அதாவது இந்த நல்லாட்சி இதான் நல்லாட்சி, மத்த எல்லாம் கல்லாட்சி. இந்த நல்லாட்சியில மானத்தை வாங்குறதுக்குன்னு இது ஒன்று இருக்கு. இதை விளக்க வேணாமா? இது என்ன பிரச்சனை என்றால், ஜேவிபியின் ஆரம்ப கால உறுப்பினர், 65 வயசுக்காரர், ஜனாதிபதி நெருக்கமான நட்பு, இப்படி ஏகப்பட்ட ஜேவிபிக்கு, அதாவது என்ன சொல்ல, ஜேவிபியை தூக்கி பிடிச்ச 4 காலத்துல அவரும் ஒரு தூண். விட்டுக்கேல என்ன செய்யற? விட்டுக்கேலாண்டா நீ தண்ணி அடிச்சுட்டு உன்னை டிரைவரை போட்டு ஓடிக்கு வாவேன். உன்னை யாரு தண்ணி அடிக்கணும்டா? நீ தண்ணி அடி, என்ன விளவேலம் பண்ணு, பெரிய விஸ்கி பிராண்டி எல்லாம் அடிச்சு தள்ளு, அதை ஒன்னும் யாரும் தடுக்க முடியாது. அது ஒம்பரத்தேன ஒம்பனம். ஆனா நீ வண்டி ஓட்டக்குள்ள அடுத்தவனுக்கு டேஞ்சர் டிரைவிங்ல வந்து முட்டுவியா? இதுதான் பிரச்சனை. இதுதான் இப்ப சிங்கள ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள்லாம் கிழிக்கிறாங்க அரசுக்கு எதிராக. இதெல்லாம் அரசாங்கம் பார்த்து கொண்டா இருக்குது. போட்டு இவருக்கு உண்மையிலேயே மானமுள்ளவர் என்றால் மானாலும் பக்கம் வரவே கூடாது. நீ போலி PhD சொல்லிப்படி என்னண்டு மூஞ்சில முழிக்க போறா? சொல்லுங்க பாப்போம். அந்த 224 பேருக்கு முன்னுக்கு வந்து நிக்கக்குள்ள உனக்கு ஒரு அவமானமா தெரியலையா? என்னங்க நீங்க எல்லாம் உடுப்பு எது கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. 7 மாத குழந்தையின் தந்தை லஹிர் ஹரிசனா தனது மகன் ரயான் சஸ்மிகா இன்னும் லேடி ரிட்வே ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். குழந்தைக்கு 2 CT ஸ்கேன்கள் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். அறிக்கைகள் இயல்பானவை, ஆனால் அவரது மகனுக்கு சிகிச்சை அளித்த நரம்பியல் நிபுணர் அவரை மேலதிக விசாரணைகளுக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். குழந்தையின் தலையில் பின்புறத்தில் உள்ள கட்டியும் குறைந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். சனிக்கிழமை பிற்பகல் தேசிய மருத்துவமனையில் இருந்து தனது மனைவி லக்ஷிகா
25 வயசு. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட போதிலும் அவரது மாமியார் கேடி பத்மா 54 வயசு தனது உடைந்த காலை சரி செய்ய ஒரு தகடு செருக அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருந்ததாக திரு ஹர்சன கூறியிருக்கின்றார். திரு ரன்பலா விபத்து நடந்த நேரத்தில் மது அருந்தி வாகனம் ஓட்டினாரா என்பதை உறுதிப்படுத்தும் சோதனை குறித்து திரு ஹர்சனா எழுப்பிய முக்கிய கவலைகள் ஒன்று அது தாமதாகிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். சாதாரணமாக ஒருத்தன் நான் இப்ப நம்ம போறோம் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட் பட்ட உடனே அந்த வாகன டிரைவர் மூஞ்சியை காட்டி கொடுக்க இவர் தண்ணி அடிச்சுக்காரா என்னன்னு சொல்லி தண்ணி அடிச்சுட்டு எப்படிடா நீங்க மரப என்ன எம்பியும் தும்பியும் அரசாங்கத்துல மானத்தை நீங்களாம் ஒரு சீனியரிட்டி, உனக்கிட்ட யாரு PhD கேட்டா படிக்காத மேதையெல்லாம் இலங்கட ஆட்சியில சபாநாயகரா இருந்துட்டு போய்க்கிறாங்க. உனக்கிட்ட யாரு PhD கேட்டா அதே ஒரு பெரிய கேவலம், உலக கேவலம். இப்ப இது நாட்டுக்குள்ள கேவலம். அப்ப ஆக ஜனாதிபதிக்கு இது ஒரு அபகிருத்தி. ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அபகிருத்தி. அவர் தான் என்னதான் நிமிர்ந்து ஜனாதிபதி பேசினாலும், இந்த மாதிரி என்னதான் நட்பண்ணாலும் அடுத்த முறை ஆட்சி வேணும்னா இந்த மாதிரி அபகிருத்தி எல்லாம் ஓரமா ஒதுக்கிறோம். நீர் ராப்பட்டா தண்ணி அடிப்பீங்க, தண்ணி அடிச்சுட்டு வாகனம் ஓட்டுவீங்க, அப்புறம் மக்கள் அது இளம் கப்பல் சொண்டு அதை கொண்டு மோதி விட்டியாம் பாவி. வியாழக்கிழமை இரவு விபத்து நடந்தாலும் சம்பவம் கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு பிறகு வெள்ளிக்கிழமை நண்பகல் அளவில் மட்டுமே திரு ரன்பலா சோதனைக்கு உட்படுத்துறதாக தெரிகிறது. எல்லாம் ஆறுனது பிறகு அதாவது ஆட்கள் இல்லாத ஊர்ல டீ ஆத்துவது போன்றோ எல்லாம் 14 நபரானாலுங்க எல்லாம் முறிஞ்சிருந்தானே என்னங்கள் உங்களோட கூத்து. சனிக்கிழமை மாலை அவர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு போலீஸ் குழு வாக்குமூலங்களை பதிவு செய்தது. மேலும் உடனடியாக குடிபோதையில் வாகனம் ஓட்டும் சோதனையை நடத்த தவறியது குறித்து கேட்டபோது 72 மணி நேரத்துக்குள் அத்தகைய சோதனையை மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறினர் என்று அவர் தெரிவித்தார். NBPயில் இருந்து யாரும் அவர்களை பார்க்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டதாக சில உறுப்பினர்கள் பொய்யான கருத்துக்களை பரப்பி வர்றாங்க. அந்த எக்ஷன் பட்ட குரூப்பை யாரும் பார்க்க போகல. போலீஸ் ஊடக செய்தியாளர் பேச்சாளர் SSP FU பூட்லர் திரு ரன்பலா மது போதையில் இருக்கின்றாரா என்பதை சரிபார்க்கும் சோதனை மருத்துவமனையால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அறிக்கைகள் நேற்று இரவு வரை கிடைக்கவில்லை என்று சொல்றார் ஊடக பேச்சாளர். அதுவும் ஒரு உள்டாதான். விபத்து நடந்தவுடன் காயமடைந்தவர்கள் மற்றும் குழந்தை முன்னாள் சபாநாயகர் ஆகியோரை கிரிபத்கொடா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என்றும் அவர் கூறினார். சம்பவம் நடந்த இடத்திற்கு போலீசார் வந்தபோது முன்னாள் சபாநாயகர் ஏற்கனவே சிகிச்சையாக கிரிபத்கொடா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனவே அவர் சிகிச்சை பெறும் வரை காவல்துறை அதிகாரிகள் சந்தித்ததாகவும் காத்திருந்ததாகவும் முன்னாள் சபாநாயகர் காயம் ஏற்பட்டது மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். பின்னர் திரு ரன்பலா தேசிய மருத்துவமனைக்கு, அதாவது கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டார் என்றும் அதன் பிறகுதான் இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் சோதனைக்காக சேகரிக்கப்பட்டன என்றும் சொல்லப்படுகிறது. சோதனைகளை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். இதனிடையில் வாகன ஆய்வாளர்கள் முன்னாள் சபாநாயகரின் வாகனத்தை இன்னும் ஆய்வு செய்யவில்லை என்றும் சபுக்கு சந்த போலீசார் தெரிவிக்கின்றனர். வெள்ளிக்கிழமை போலீசார் MBயை கைது செய்து கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதாகவும் விபத்தை தவிர்க்க தவறியதாகவும் ஒரு சிறிய குற்றத்தில் போட்டு அரசு அவரத்தை புன கொடுத்தாச்சு. விபத்து நடந்த நேரத்தில் முன்னாள் சபாநாயகர் மது அறிந்திருந்தாரா என்பது குறித்த அறிக்கை அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட போது கிடைக்கவில்லை என்றும் அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கொழும்பின் மாலியாகந்த நீதவான் கௌரவ ஜானகி பெரேரா அவர்கள் தேசிய மருத்துவமனைக்கு சென்று திரு ரன்பாலை 2 லட்சம் ரூபாய் ஜாமீனில் விடுவித்து பிணை வழங்கியிருக்கின்றார். அடுத்த விசாரணை இம்மாதம் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது. ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் குற்ற விபத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டின் பேரில் ரன்பலா அவர்கள் கைது செய்யப்பட்ட அதே வேளை உடனே பணம் கொடுக்கப்பட்ட என்று சொல்லப்படுகிறது இல்லையா. அவர் தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் தான் அவர் நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட நபரின், அதாவது காயப்பட்டவங்கிற நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் சட்டம் அதன் சரியான நேரத்தில் செல்லும் என்று காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அது ஒன்றும் அப்படி நடந்ததாக தெரியல மக்களே. இவரை பத்தி சரியா சொல்ல போனால் இவர் ஒரு 65 வயசு கொண்ட JVPயின் ஒரு மிகப்பெரிய VIP உறுப்பினர். அவளாம் சொல்ல, அதுக்கு மேல நம்ம போக விரும்பல. இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கம்பா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1,10,000 கையற மடியால 700 குழப்பம் 10,000 வாக்குகளை பெற்று 16 நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டியல்ல
6வது இடத்தை வந்து முக்கியமான விஐபி மாதிரி இருக்கணுமா இல்லையா? சும்மா ரோட்ல வேணா அதுக்கு மேல சொல்ல போனா இன்னும் கேவலமானும் இல்ல. ரன்பலா தனது ஆரம்ப கல்வியை எதியான தொடக்க பள்ளியில் கல்வி கற்றிருக்கின்றார். அதன் பிறகும் ஹனேகம மத்திய கல்லூரியில் முடித்தார். அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பொறியியல் பட்டம் பெற்றவர் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் ஜப்பானின் வசேடா பல்கலைக்கழகத்தில் உயிர் வேதியியல் முனைவர் பட்டம் PhD முடித்ததாக சொல்லப்பட்டு குறுகிய காலம் ஸ்பீக்கராக இருந்துட்டு கேவலப்பட்டு போயிட்டாக. ரன்பல முன்னாள் பியகம பிரதேச சபை மற்றும் மேற்கு மாகாண சபை உறுப்பினராக பணியாற்றி JVP மிக முக்கியமான புள்ளி. இதுக்கு மேல நாம் என்ன சொல்லலாம் இவர? ஆனால் இது ஒரு கேவலப்பட்ட விடயம் என்றாலும் நிறைய இவரை பற்றி மிகவும் மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய வந்த வண்ணம் இருக்கின்றது. இவர் மது வருந்தியதை 16 கடந்து முடித்தாலும் மது அந்த ரிப்போர்ட் கிடைக்கல. அடுத்தது போலீஸ் சொல்றாங்களாம் என்னவென்றால் அவங்கள்ட்ட ஒரு பலூன் கூட இருக்கலையாம் செக் பண்றது. இந்த மதுவை அதை ஒரு பெரிய ஹெட் குவார்டர்ஸ் போலீஸ்ல பாருங்க எல்லாம் ஒரு சித்த விளையாட்டு தான். என்னென்றால் இந்த மது குடித்தாரா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய பலூன் அவங்கள கையில இருக்கலையாம். மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுநர்களை பரிசோதிக்க அவர்களுக்கு 24 மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தலவத்த கூறுறார் நாடாளுமன்றத்தில். ஏனென்றால் இப்ப இவரை 14 மணி நேரம் விட்டீங்கன்னா மத்த எல்லாரும் ஒரு நாளை பேர் ஓடுங்க. அப்ப ஒருத்தரும் குடிச்ச ரிப்போர்ட் எடுக்க இல்லாதே அதை அவர் அப்படி கண்டனமா தெரிவிக்கின்றார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல்லா கார் விபத்து நடந்த நேரத்தில் அவர் மது அது இருந்தாரா என்பது குறித்த விசாரணையில் ஒரு நாள் தாமதம் ஏற்பட்ட தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இது தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் சபாநாயகர் ஒருவரால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு உள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து காவல்துறை ஊடக பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் மிகவும் உதவியற்றவராக தோன்றியதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த MP அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தொலவத்த கூறுறார். ஆக அந்த போலீஸ் சொல்றாங்களா இன்னும் அந்த அவர் மது அருந்திய இல்லையான்னு அறிக்கை இன்னும் கிடைக்கலையா? அப்ப இதெல்லாம் வந்துட்டு JVP அரசுக்குள்ள ஒரு கோல்மால் மாதிரி விளங்கலையா? இப்ப இதெல்லாம் ஜனாதிபதி என்னன்னு இப்ப ஜனாதிபதி எத்தனையத்தான் பொறுக்குற மக்கள் ஜனாதிபதி மேல மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த டிசாஸ்டருக்கும் பிறகு மக்கள் இந்த ஜனாதிபதியை மிக அதிகமாக விரும்புறாங்க. ஆனால் ஜனாதிபதியோட பேரை கெடுக்க இந்த மாதிரி எல்லாம் தருதலை எல்லாம் வந்து முட்டுது பாருங்க. இதெல்லாம் தருதலைகள். என்னதான் அங்க படிச்சு பட்டம் வாங்கினாலும் என்னதான் கள்ள PhD முடிச்சாலும் என்னதான் 65 வயசானாலும் இதெல்லாம் கேவலங்கட்ட வேலைங்க. நீ குடிச்சிட்டு பிரின்சிட்ல படு, டிரைவர் வண்டி ஓட்டட்டும். நீ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பண்ணினா ஆறுக்கிட்ட சேதம் என்னங்கடா இது? இதெல்லாம் இது கேவலம் இல்லையா? இந்த ஆட்சியை மக்கள் இன்னும் விரும்பணும்னா இந்த மாதிரி தருதலைகள் எல்லாம் களையப்பட வேண்டும். எந்த எல்லைக்கு போனாலும் நம்ம பரவாயில்ல மக்கள். நீங்க இது அதாவது அது ஒரு இளம் கப்பல் 25 வயசு இப்போ அந்த குட்டி பெண்ணு உண்டாவே அவட குழந்தான் இது. அது பாவம் இல்லையா? அங்கெல்லாம் ஒரு மோட்டார் சைக்கிள் காரன். அப்ப நீ குடிச்சு விட்டு தாறுமாறா வண்டி ஓட்டினா ஆட்சிக்கு கேவலமுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி அந்த கடந்த ஆட்சியில இவர் இப்ப இருக்கிற டிஃபென்ஸ் செக்ரட்டரி கூட இந்த மாதிரி ஒரு கேஸ்ல சிக்கப்பட்டு அந்த கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கான். அப்ப ஆக எல்லாம் ஒரு கோல்மால் மாதிரி போனால் எதிர்கட்சிக்கு இந்த மாதிரி பம்ப் அடிக்கிறதுக்கு வாசியா போயிடும். அதாவது இந்த மாதிரி ஆட்சிற அவலங்களை கொண்டு வந்து சந்தியில விட்டாங்கன்றால் வார தேர்தலாம் ஆட்சி ஆட்டங்கான பார்க்கும் இல்லையா? ஆட்சியை ஒரு ஆட்சி கிடைச்சிட்டுங்க தக்க வைக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அப்ப இதுல சுப்ரீம் லீடர் உங்களுக்கு எங்க செய்தி வருது தானே, இதுல கொஞ்சம் கவனம் எடுங்க. நீங்க இதெல்லாம் கவனம் எடுக்க மாட்டீங்கன்னா ஆட்சி தார்பாரா போகும். மறு தாரோட்டும் கிடைக்காது உங்களுக்கு. சுப்ரீம் லீடர் கைண்ட் யூ அட்டென்ஷன் ப்ளீஸ். டில்வின் சில்வா ஜி இப்ப டெல்லிக்கு போறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறான். என்னன்னா மாகாண சபையை ஒழிப்போம், அது தேவையே கிடையாது. எனவே இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக எல்லா சிங்கள ஊடகங்களில் தாறுமாறா கிழிக்கப்படும். நாம் அந்த கிழிச்ச விடயங்களை கொண்டு வரல. ஏனெனில் ஆட்சிக்கு எதிராக இது ஒரு ஊதுகுழலாக ஊதப்படுகிறது. ஏற்கனவே இவர் ஒரு கேவலம் பார்லிமெண்ட்ல, இப்ப வீதியில கேவலம் இன்னொன்றுதான் பாக்கிறீங்க. என்ன இவர் குடிச்சிட்டு அம்மனம்மா போக்குல மட்டும் போட்டோ எடுத்து போட போறாங்க. ஏன்னா குடி போதே நிப்பாட்ட மாட்டாங்க. அது பொய்க்காரு. அவன் குடிச்சவன் கடைசி வரை நிக்க போறல. நீ குடிச்சு சாவு, அது பிரச்சனை இல்ல. நீ உண்ட லிவரை சாவாடி, உண்ட கிட்னியை சாவாடி, அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆட்சிக்கு கேவலம் கேட்ட இந்த என்னது இந்த மாதிரி இந்த சீப் ரேட் வேலை செஞ்சுக்கிட்டு ஆட்சியை கேவலப்படுத்த போனார். ஆட்சி அவன் கம்மன் பேல சொல்லுவது போன்று அடுத்த 5 ஆண்டுகள் அவர் கனவு காண்றார். அவர் அடங்கப்பா
டாக்டர் அப்துல் கலாம் கனவு காண சென்ன நிறைவேற கனவு. அவங்களோட ஆட்சி வந்தா ஜனாதிபதியை இந்த டிசாஸ்டர் 600 பேர் கொல்லப்பட்டதுக்கு வழக்கில் தாக்கல் பண்ணி ஜனாதிபதி அரெஸ்ட் பண்ண போறான். ஒன்னு அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஒன்ன காப்பாத்திக்க, அதை விட நீங்க ஜனாதிபதியை காப்பாத்த போறியா? ஐயா ஆசையை பேர் ஆசையை நடக்க போறோம்ல. அடுத்த ஆட்சிக்கும் ஜேவிபி மன்னா மன்னாதி மன்னா மாமன்னா உங்களுக்கு யாரு பேரு கம்மன் பிள்ளை மன்னாதி மன்னா மாமன்னா ஆசைப்படாங்க. அதெல்லாம் அப்துல் கலாம் மாம் சொல்லிட்டு போனது நிறைவேறக்கூடிய கனவுகள். இது நிறைவேறாத கனவை கண்டுட்டு நீ ஜனாதிபதி பிடிச்சி உள்ள போட போறியா? ஒன்ன உள்ள போறதுக்கு வழி சேர்றாங்க மிக விரைவில். நீ உள்ள தள்ளப்பட போற, அதை விட்டு போட்டு நீ கொக்கரிக்கிறா. சரி பார்க்கலாம். இது ஒரு ஆட்சிக்கு ஆதாரமான ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சிக்கு நாங்க ஆதரவு தான். நீங்க என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் எங்களுக்கு அது டோன்ட் கேர். மக்களே, இந்த இது மாதிரி கேவலம், இது இந்த ரன் வேலையெல்லாம் கேவலம். இந்த ரன் வேலையெல்லாம் விரட்டணும். அதெல்லாம் ஊரை விட்டு நாட்டை விட்டு விரட்டி நாடாளுமன்றத்தை விட்டு விரட்டி வீட்டுக்கு ஒரு மூலையில் ஒதுங்க விட்டணும். அசோகா ரன் வேலை ஆட்சியை கேவலமாக்காம நீங்க குடிச்சாங்க. அது உங்களோட பிரச்சனை, அது உங்களோட உடல், உங்களோட காசு, உங்களோட மைக்கார் என்னது மைக்கார் மை ரோட் மை பெட்ரோல் மாதிரி நீ ஓடிச்சாகு. ஆட்சிக்கு ஆபத்தான நிலைமையை கொண்டு சிக்க வைக்காங்க. இந்த ஆட்சியை மக்கள் மிக அதிகமாக விரும்புறாங்க. ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்க வராங்க என்றவுடன் மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.